போன பதிவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. புதுசாக வாங்கிட்டு வந்த தொட்டிகளில் செடிகளை வைப்பதற்காக நான் தோட்டத்துக்கு போயிருந்தேங்க. தோட்டத்தில் நம்ம தொட்டிகளில் நிறைய எக்ஸ்ட்ரா செடிகள் வளர்ந்துருக்கு. அதையெல்லாம் பிடுங்கி இப்போ நம்ம ரீபாட் பண்ணி வைக்கலாம். அமர் லிலி தொட்டியில் வளர்ந்திருந்த ஸ்பைடர் பிளான்ட்டை தனியாக பிடுங்கி எடுத்தாச்சு. இந்த க்ரோ பேக்கில் ஒரு செம்பருத்தி கட்டிங் வச்சுருந்தேங்க. அது கூடவே சேர்ந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வளர்ந்துருந்துச்சு. அதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த அக்லோனிமா லிப்ஸ்டிக் பிளான்ட்டுக்குள்ளே ரூபி நெக்லஸ் அப்படின்ற இந்த பிளான்ட் நிறைய வளர்ந்துருந்துச்சுங்க. அதையெல்லாம் இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த தொட்டிக்குள்ளே பன்னீர் ரோஜா கட்டிங் போட்டு வச்சுருந்தோம். மொத்தம் 6 கட்டிங் வச்சுருந்தேன். அதில் 2 கட்டிங் ரொம்ப அழகாக துளிர் விட்டு வளர்ந்தாச்சு. அதுக்குள்ளே ஒரு கோலியஸ் பிளான்ட் வளர்ந்துருக்கு. அதை இப்போ நம்ம தனியாக பிடுங்கி எடுத்தாச்சு. இந்த நெக்லஸ் ரூபி செடி நிறைய கட்டிங்ஸ் அப்படியே உதிர்ந்து போயிருந்துச்சுங்க. அதையெல்லாம் சும்மா அந்த பாட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே நல்லா வேர் விட்டு ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து ரீபாட் பண்ணி வேறு தொட்டியில் வைக்க போகிறோம். இந்த ரூபி நெக்லஸ் பிளான்ட் ஒரு ஹேங்கிங் வெரைட்டியை சேர்ந்தது. ரொம்ப அழகாக சும்மா சின்ன கட்டிங் வச்சா கூட ஈஸியாக வளரக்கூடியது. இப்போ நம்ம தனியாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் 2 குட்டி ரோஜாவும் ஒரு அழகான பெரிய செம்பருத்தியும் பூத்திருக்கு. அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.